ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் இயர் நாங்க கனடாக்கு போயிருந்தோம். ஒரு ஷார்ட் ட்ரிப்பா தான் நாங்க போனோம். பட் நாங்க நாங்க போனதே ஷார்ட் ட்ரிப் தான். அதுல வந்து எங்களுடைய கார் பாதியிலே ரிப்பேர் ஆனதுனால, எங்களால அந்த ட்ரிப்ப கன்டின்யூ பண்ண முடியல. ஸோ அப்ப எடுத்த வீடியோஸ்லாம் வந்து இருந்தது. சரி அப்புறம் இத நம்ம போஸ்ட் பண்ணிக்கலாம் அப்டின்ட்டு நானு நெனச்சேன். அதுக்கப்புறம் அப்படியே மறந்துட்டேன் நானு. இப்பதான் ரீசென்ட்டா அந்த வீடியோஸ்லாம் பார்த்தேன். அப்பதான் எனக்கு ஞாபகம் வந்தது. அடடா! இந்த வீடியோஸ் நம்ம இன்னும் போஸ்ட் பண்ணவே இல்லையே அப்படின்னு. அந்த வீடியோஸ் தான் இப்ப நீங்க பார்க்க போறீங்க. நாங்க போனதே ஷார்ட் ட்ரிப் தான். அதுல வந்து எங்களுடைய கார் ரிப்பேர் ஆனதுனால, அந்த ஷார்ட் ட்ரிப் வந்துட்டு இன்னும் ஷார்ட் ட்ரிப் ஆயிடுச்சு. அதனால எங்களால முழுசா வந்து நாங்க பிளான் பண்ணி பார்க்கணும்னு நெனச்ச இடங்கள வந்து பார்க்க முடியல. அதனாலயே அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணாம நான் வச்சிருந்தேன். பட் நெறைய விஷயங்கள் அதுல வந்துட்டு சொல்லியிருக்கேன். அண்ட் சில இடங்களுக்கு போயிருக்கோம். ஸோ அத வந்து போஸ்ட் பண்ணலாமே அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால வந்து அந்த வீடியோஸ் நான் இப்ப வந்து போஸ்ட் பண்றேன். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம இருக்கிறது கனடால. Storybox Audio. Storybox Audio. Storybox Audio. Storybox Audio. எங்க இருக்கோம்? ஐயோ சொல்லு. Canada. Canada border. இப்போ நம்ம யூஎஸ் கனடா பார்டர்ல இருக்கோம். இங்க வந்து இமிகிரேஷன் கிளியர் பண்ணணும் இல்லையா? அது வந்து இமிகிரேஷன் கிளியர் பண்ணணும். பாஸ்போர்ட்ஸ் எல்லாம் வந்து காட்டிட்டு ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து கனடாக்குள்ள போயிட வேண்டியதுதான். Storybox Audio. Storybox Audio. Storybox Audio. ஹாய், இன்னைக்கு டே 1 இன் கனடா. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, எனக்கு வந்து இப்போ வரைக்கும் பெரிய வித்தியாசமே தெரியல. யூஎஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் வந்து கனடா இருக்குது. பெரிய வித்தியாசம் இது வரைக்கும் தெரியல. ரோடு இது எல்லாமே கூட எதுவுமே வித்தியாசம் தெரியல. ஆக்சுவலாக நாங்கள் இன்றைக்கி உள்ளே வந்தது பார்த்தோம்னா ஒரு 2-2:30 போல் வந்து கண்ட்ரிக்குள்ளே என்டர் ஆனோம். இப்போது ஆர்வி பார்க் வர்றதுக்கு அங்கேருந்து ஒரு 1 hour வந்து ட்ராவல் பண்ணி வந்தோம். இப்போ நாங்கள் இருக்கிற இடம் வந்து நயாகரா இருக்கிற இடம் ஆன்டாரியோவில் இருக்கும். நயாகரா இங்கேருந்து வந்து 1 hour டிஸ்டன்ஸில் தான். இன்னைக்கு டே 1ல என்ன பண்ணோம் அப்படின்னா, வந்து ஒரு 4:30 போல் வந்து ஆர்வியை வந்து பார்க் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு 1 hour ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து பக்கத்தில் ஒரு 15 minutesல வந்து டவுன் டவுன் போய் பார்த்தோம். ஒரு 2 தெரு தான். கொஞ்சம் ஷாப்ஸ் எல்லாம் இருந்தது, ரெஸ்டாரண்ட்ஸ் இருந்துச்சு. சாப்பிட்டோம், வந்து இப்போ ரெஸ்ட் எடுக்க போகிறோம். டே 1 இனிதே கழிஞ்சது. டே 2 நாளைக்கு என்ன பிளான், என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. Storybox Audio.
கனடாவில் மோஸ்ட் இன்ட்ரெஸ்டான பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே இருக்கிற பீப்புளெலாம் வந்துட்டு ரொம்ப ஸ்வீட்டான பீப்புளாக இருக்கிறாங்கங்க. அண்ட் கனடா வந்து பார்த்தோம்னா இது வந்து எப்படி எப்படி அமெரிக்கா வந்து ஒரு எப்படி சொல்றது பல நாட்டு மக்கள் ஒன்னா சேர்ந்து உருவாக்கின நாடு தான் அமெரிக்காவோ, அதே மாதிரி தான் கனடாவும். இதுவும் வந்து பல நாட்டு மக்கள் வந்து இங்க இமிகிரேட் ஆகி உருவான ஒரு நாடு தான் வந்துட்டு கனடா அப்படிங்கிறது. கனடா வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷோடைய ஆட்சியின் கீழே தான் இருந்திருக்கு. ஜூலை 1, 1867 அப்பதான் வந்து கனடாவுக்கு தனி நாடா இருக்கிறதுக்கு பிரிட்டிஷ்காரங்க சுதந்திரம் கொடுத்துருக்காங்க. அது வரைக்கும் வந்து பிரிட்டிஷோடைய கீழே தான் இருந்திருக்கு. இப்போ கூட பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் வந்துட்டு பிரிட்டிஷோடைய கீழே இருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. இப்போ கனடாவுடைய பணம் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது கனடியன் டாலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு US டாலருடைய மதிப்பு வந்து கனடாவில் வந்து 1.29 கனடியன் டாலர். அதாவது இப்போ நான் வந்து $10 நான் கனடாவில் ஏதாவது ஒரு பொருள் வாங்கினேன்னா அது வந்து US டாலருடைய மதிப்பில் $8. அதாவது நான் $8 செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். கனடாவுடைய கேபிட்டல் சிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து ஒட்டாவா. இது வந்து ஒரு தனி சிட்டி இது. ஆனால் வந்து பாப்புலேஷன் வைஸ் பார்த்தோம்னா கனடாலேயே அதிகமான மக்கள் இருக்கிற ஒரு சிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது டொரண்டோ தான். அது இல்லாமல் மொத்தமாகவே கனடாவில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 பெரிய சிட்டிஸ் தாங்க இருக்குது. அந்த 10 பெரிய சிட்டிஸ்குள்ள தான் மக்கள் வசிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இங்க குளிர், அதிகமான குளிர். ஸோ பனி தான் நிறைய இருக்கும். அது கூட மக்கள் இருக்கிற இடம் நம்ம எங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபுல்லாவே யூஎஸோடைய பார்டர் பார்த்தோம்னா அந்த பார்டர் சைட்ல இருக்கிறது தான் வந்து அதிகமான மக்கள் இருக்கிற இடம். அந்த குளிர் பகுதியில வந்துட்டு அதிகமா வசிக்கிறது யாரு அப்படின்னா அங்க நிறைய பாப்புலேஷன் கிடையாது. பட் கொஞ்சம் பேர் இருந்தாலும் அங்க இருக்கிறவங்க வந்து என்ன யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பூர்வீகர்கள் இருக்காங்க இல்லையா, பூர்வீக கனடியன்கள் அவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து எஸ்கிமோக்கள் அவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களை வந்து இனுயிட் அப்படின்னு சொல்றாங்க. இவங்கெல்லாம் தான் வந்து அந்த இடத்துல இருக்கிறது. அவங்க வந்து அந்த குளிரை தாங்கிட்டு அந்த இடத்துல வந்து இருக்கிறாங்க. மற்ற யாராலையும் அந்த குளிரெல்லாம் தாங்க முடியாது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த இடம் வந்து பார்த்தோம்னா காலியாக தான் இருக்கும். அண்ட் பாப்புலேஷன் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 2020 படி கனடாவில் வந்து 38 மில்லியன் மக்கள் தொகை இருந்திருக்கு. பாப்புலேஷன் வைஸ் பார்த்தோம்னா யூஎஸோட கம்பேர் பண்ணும்போது கனடா வந்துட்டு ரொம்ப 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 ரொம்பவே கம்மியான மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு தான் இது. அண்ட் கனடாவில் வந்துட்டு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது உலகத்திலே வந்து அதிக கோஸ்டல் ஏரியா இருக்கிற நாடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது கனடா தான். அதுக்கப்புறம் வந்து கனடாவில் வந்து உலகத்திலே நமக்கு கிடைக்கிற ஃப்ரெஷ் வாட்டரில் 20% வாட்டர் கனடாவில் இருந்து தான் கிடைக்குது. அண்ட் ஏன் அப்படின்னா இங்க வந்து மில்லியன் கணக்குல லேக்ஸ் இருக்கு. ஸோ கோஸ்டல் ஏரியா அதிகமா இருக்கிற நாடு இது இல்லையா. அது எல்லாமே வந்து லேக்ஸ் இங்க நிறைய இருக்கு. அதே மாதிரி ஐலாண்ட்ஸ் வந்துட்டு நிறைய இருக்கு. 100 ஐலாண்ட்ஸ் இது மாதிரியான ஐலாண்ட்ஸ் நிறைய இருக்கு. ஐலாண்டுக்குள்ள ஐலாண்ட் இல்லாமல் இங்க இருக்குதான். அண்ட் நேச்சர் வைஸ் பார்த்தோம்னா ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு கண்ட்ரி இது. இந்த கண்ட்ரியில் வந்து பார்த்தோம்னா நம்ம அதிகமாக நீங்கள் எங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் வந்து நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து இந்த மேப்பிள் மரங்கள் தான் வந்து அதிகமாக பார்க்க முடியும். இதுல இருந்து தான் வந்துட்டு மேப்பிள் சிரப் எடுக்கிறாங்க. இப்போ உலகத்திலே வந்துட்டு கிடைக்கிற மேப்பிள் சிரப்ல 70% வந்து கனடால இருந்து தான் உற்பத்தி ஆகுது. 77% வந்துட்டு கனடால இருந்து தான் உற்பத்தி செய்யப்படுது. டொரண்டோ சிட்டியில பார்த்தோம் அப்படின்னா இந்த சிட்டியில மட்டும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 140 லாங்குவேஜ் பேசுறாங்களாங்க. ஏன்னா பல நாடுகள்ல இருந்து மக்கள் அங்க வந்து வசிக்கிறதுனால அந்த ஒரு சிட்டியில மட்டுமே வந்து பேசப்படுற லாங்குவேஜ் 140 லாங்குவேஜ் அங்க அப்படின்னா பாத்துக்கோங்களேன். இந்த கனடால வந்து மெயின் லாங்குவேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒண்ணு வந்து இங்கிலீஷ், இன்னொன்னு வந்து பிரெஞ்சு பீப்புள் வந்து இங்க இருக்காங்க. அதுவும் வந்து கியூபெக் அப்படிங்கிற ஒரு சிட்டி இருக்குது. இந்த சிட்டி வந்து ஃபுல்லாவே ஆல்மோஸ்ட் 90% வந்து பிரெஞ்சு பேசுற மக்கள் தான் அங்க இருக்கிறாங்களாம். அண்ட் இந்த கண்ட்ரில வந்து நார்வே அண்ட் ஸ்வீடன்ல இருந்து வந்து இங்க குடியேறி இருக்கிற மக்கள் தொகையோடைய பெர்சன்டேஜ் வந்து ரொம்பவே அதிகம். எனக்கு வந்து கனடாவுக்கும் யூஎஸ்க்கும் வந்து பெரிய ஒரு வித்தியாசம் வந்து தெரியவே இல்லை. ரோட் வைஸ் பார்த்தாலும் சரி, டிராஃபிக் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதுவும் வந்து இந்த ஒர்க் டைமில் வெளியில் வந்துட்டோம் அப்படின்னா டிராஃபிக் ரொம்பவே அதிகமாக இருக்குது. மற்றபடி யூஎஸில் இருக்கிற எல்லா ஷாப்ஸுமே வந்து இங்கே இருக்குது. இப்போ பெரிய ஷாப்ஸ் பார்த்தோம்னா வால்மார்ட் இங்கே இருக்குது, ஹோம் டிப்போ இங்கே இருக்குது, லோஸ் ஷாப் இங்கே இருக்குது, அதுக்கப்புறம் பெஸ்ட் பை இங்கே இருக்குது, அதுக்கப்புறம் ஐக்கியாவும் இங்கே இருக்குது. வேறு என்ன ஷாப் சொல்லுங்கள், அங்கே இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா ஷாப்புமே இங்கே இருக்குது. ஒரு பெரிய ஒரு வித்தியாசம்
கனடா அப்படின்ட்டு ஒரு பெரிய வித்தியாசம் வந்துட்டு எனக்கு தெரியல அந்த குளிரை தவிர. ஏன்னா வந்து இப்போ மணி வந்து 4:30 ஆகுது. 4:30 வந்து சம்மர் ஆரம்பிச்சிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஆனால் 4:30-5 மணிக்கே வந்து லைட்டாக குளிர ஆரம்பிக்குது. இப்போ வந்து ஒரு ஊட்டியில் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல், அந்த மாதிரி வந்து குளிர ஆரம்பிக்குது. சம்மர் சொல்றாங்க, இருந்தாலும் குளிர ஆரம்பிக்குது. இங்க வந்து நிறைய தமிழ் மக்களை பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. எஸ்பெஷலி வந்து இலங்கை தமிழர்கள் நிறைய பேர் இங்க இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை நினைக்கும் போது ஒரு விஷயம் வந்துட்டு சந்தோஷமா இருந்தது. என்னன்னா நம்ம நாட்டுல நம்ம மக்கள் வந்து இலங்கையில இருந்து வந்தவங்களை வந்து அகதிகளா தான் நம்ம இன்னும் வச்சிருக்கோம். ஆனா இந்த நாட்டுல வந்து ஸ்ரீலங்கால இருந்து வந்து இங்க குடியேறினவங்களுக்கு வந்து குடியுரிமை கொடுத்து இங்க வாழ வைக்கிறாங்க. அது வந்து ரொம்ப பெரிய சந்தோஷமான விஷயம். அது அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயம் என்ன அப்படின்னா, பனி அதிகமா இருக்கிறதுனால இந்த நாட்டுல வந்து 3ல், அதாவது உலகத்துல இருக்க 3% போலார் பியர்ஸ் வந்து இங்கதான் இருக்குமாங்க. ஏன்னா அதுங்க வந்து பனியில வந்து வாழற விலங்கினம் இல்லையா, அதனால வந்து இங்க வந்து பனி அதிகமா இருக்கிறதுனால இங்க வந்து இந்த போலார் பியர்ஸ் வந்து நம்ம அதிகமா பார்க்க முடியுமா. மேப்பிள் மரங்கள் இங்க ஜாஸ்தியா இருக்கிறதுனால கனடாவோட கொடியிலேயே வந்து மேப்பிள் மரத்தோடைய இலையை தான் வந்து சின்னமா வச்சிருப்பாங்க.